அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மனிதர்கள் அனைவருக்கும் இன மத எந்த வேற்றுமை இல்லாமலும் மனிதர்களாக அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற உடல், இந்த உடலில் தேவைகளை நிறைவு செய்வதற்காக, இந்த உடல் வளருவதற்காக, உருவாகுவதற்காக, ஆரோக்கியமாக இருப்பதற்காக, நீடித்து வாழ்வதற்காக அவர்களுடைய தேவைகளில் ஒன்று உணவு ஆகும். சத்துள்ள உணவாக இருக்கலாம், அது பானமாக இருக்கலாம், அல்லது எப்படிப்பட்ட உணவு சுவையுள்ளதாக பல கலாச்சாரங்களிலே நாடுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுடைய கலாச்சாரத்திற்கும் அவர்களுடைய காலநிலைக்கும் அவர்களுடைய விருப்புக்கும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும் ஏற்றபடி இந்த உணவு என்பதும், இந்த உணவினுடைய தன்மை, அதனுடைய சுவை, அதனுடைய மனம், அதனுடைய உருவம், அது செய்யப்படுகின்ற விதங்கள், இப்படியெல்லாம் அவற்றிலெல்லாம் தன்மை பலவிதமானவை உண்டு. ஆனால் அடிப்படையிலே பசி என்பது எல்லோருக்கும் உரிய ஒரு தேவை. அந்த பசியை போக்குவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. சொல்லுவார்கள், மகாத்மா காந்தி அவர் கூறிய ஒரு கூற்று, இந்த உலகத்திலே உள்ள 75 விதமான சொத்துக்களை, செல்வத்தை அனுபவிக்கின்றவர்கள் 25 வீதமானவர்கள். இந்த உலகத்திலே உள்ள வளங்களிலே 25 வீதமானவற்றை அனுபவிப்பதற்காக 75 வீதமான மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த வளங்கள் சுமூகமாக, சமத்துவமாக அது பகிரப்படாமல் இருக்கின்றது. காசுள்ளவர் இன்னும் காசை, பணமுள்ளவர் இன்னும் பணத்தை, சொத்துள்ளவர் இன்னும் பல சந்ததிகளுக்கும் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள், ஆசைப்படுகின்றார்கள், பேராசை கொள்ளுகின்றார்கள். ஆசை என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்றார்கள். எவ்வளவோ உணவை அவர்கள் வீசுகின்றார்கள், கொட்டுகின்றார்கள், வீணடிக்கின்றார்கள், விதயம் செய்கின்றார்கள். மறுபுறம் பல்லாயிரக்கணக்கான மக்கள், குழந்தைகள் அன்றாட உணவுக்காக தவிக்கின்றார்கள், பசியினால் மடிகின்றார்கள். அவர்கள் சத்துள்ள உணவை உண்ணாததினாலே அவர்களுடைய ஆரோக்கிய வாழ்வு கெட்டுப்போகிறது. அவர்களுடைய வாழ்வு தரமற்றதாக இருக்கின்றது. அவர்கள் கற்று மேதைகளாகுவதற்கு பசி அவர்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கின்றது, தடையாக இருக்கின்றது. இந்த பசியிலே இருந்து அவர்கள் தங்களை விடுதலை செய்வதற்கு அல்லது அந்த பசியை ஆற்றுவதற்கு போராடுகின்றார்கள், உழைக்கின்றார்கள். பலரோடு ஓடி உழைக்கின்றார்கள். இந்த உழைக்கின்றவர்கள், இந்த உழைப்பாளிகளுக்கான ஊதியத்தை கொடுப்பதற்கு, நியாயமான சம்பளத்தை கொடுப்பதற்கு, அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே, நேரத்திலே ஓய்வு எடுப்பதற்கு, அவர்களுடைய அந்த வேலையை பாராட்டி ஊக்கப்படுத்துவதற்கு, இப்படியெல்லாம் செய்வதற்கு சிலர் தங்களுடைய லாபத்தையும் சுகத்தையும், தங்களுடைய இருப்புக்களை மட்டும் நிறைவு செய்கின்றவர்களாக இந்த மக்களை அவர்கள் அடிமைப்படுத்துகிறார்கள். ஒர்க் ஃபார் ஃபுட் என்ற ஒரு நிறுவனம் யுஎன்ஓடைய நிறுவனமாக அமைகின்றது. மக்களுக்கு சில வேலைகளை கொடுத்து அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார். சும்மா அவர்களுக்கு சாப்பாடை கொடுத்து அவர்களை சோம்பேறிகளாக்காமல்
அவர்களுக்கு வேலையை கொடுத்து, பொதுவான வேலைகளை கொடுத்து, இலகுவான வேலைகளை கொடுத்து, அல்லது மற்றவர்கள் செய்ய முடியாத வேலைகளை கொடுத்து அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார்கள். இப்படியெல்லாம் பல திட்டங்கள் இருக்கின்றன. இந்த பசியோடு இருக்கின்றவர்களுடைய பசியை போக்குவதற்காக பல அறக்கட்டளைகள், நிதி நிறுவனங்கள், அமைப்புகள் பாடுபடுகின்றார்கள், நல்லெண்ணம் கொண்டவர்கள். இப்படியான இந்த பசியிலே இருந்து மக்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக சிலர் நன்கொடையாளர்களாக, பெரும் நன்கொடையாளர்களாக, அல்லது தங்களுடைய உழைப்பிலே ஒரு பகுதியை கொடுத்து இந்த ஏழைகள் மீது பசித்தவர்களை உண்பிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். நான் பசியோடு இருந்தேன், நீங்கள் எனக்கு உண்ண தந்தீர்கள், புசிக்க தந்தீர்கள், என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள். இப்படி இயேசு எங்களை இறுதி நாளிலே தீர்ப்பு வழங்குவார் எங்களுக்கு என்று சொல்லி வேத நூலிலே இருக்கின்றது. பிறர் அன்பு பணியிலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது அது எங்களை மீட்கின்ற ஒரு வலுவான செயல் திட்டமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் நம்புகின்றோம். அதனால் நாங்கள் பரிகாரம் செய்கின்றோம். ஒருவருக்கு நாங்கள் தீமை செய்தால் அந்த தீமைக்கு பரிகாரம் செய்து அவரை நாங்கள் மீண்டும் தூக்கி விடுகின்றோம். ஆனால் இயேசு இங்கு அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி மன்றாடும்படியாக தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நாங்கள் கடவுளை தந்தை என்று அழைத்து மன்றாடுகின்ற அந்த மன்றாட்டிலே ஒரு முக்கியமான பகுதி அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். அன்றாட உணவு, give us this day our daily bread என்று சொல்லப்படுது. பிரெட் என்றால் அடிப்படை உணவை பிரெட் என்று சொல்லுகின்றோம். உணவு என்பது ஒரு பொதுவான ஒரு சொல்லு. இந்த உணவை கடவுள் எங்களுக்கு தரட்டும், தாரும் என்று சொல்லி மன்றாடுங்கள். எங்களுக்கு தாரும் என்று சொல்லி மன்றாடுங்கள். பன்மையிலே சொல்லப்படுகின்றது. அன்றாடம் தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த அதை எங்களுக்கு தாரும். மக்கள் பாலைவனத்தினூடாக வழிநடத்தப்பட்ட பொழுது அங்கு பாலைவனத்திலே எந்த விதமான இயற்கையினுடைய வளம் அங்கு கிடையாது. பாலும் தேனும் பொழிகின்ற கானான் நாட்டை நோக்கி பயணிக்கின்ற அந்த நீண்ட கால அனுபவத்திலே அவர்கள் பசி ஏற்பட்ட பொழுது அவர்கள் நாங்கள் அடிமைகளாக இருந்தால் பரவாயில்லை, ஏனென்றால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இறைச்சியோ அதையோ அப்பமோ ஏதோ கிடைக்கின்றதே என்று அவர்கள் ஒரு சிறிய நன்மைக்காக குறுகிய மனத்தோடு தங்களுடைய வாழ்வை பார்த்தார்கள். அதனால் இறைவன் அவர்களுக்கு மன்னா என்கின்ற உணவளித்து அவர்களை உண்பிக்கின்றார். மன்னா என்பது ஒரு பறவைகளுடைய எச்சமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏராளமாக கிடைத்த பொழுது அவர்கள் ஏராளமாக உண்டு அவர்கள் மகிழ்ந்தார்கள், மனநிறைவு கொண்டார்கள், இறைவனிலே நம்பிக்கை வைத்தார்கள். இறைவன் தான் இந்த பாலைவனத்திலே தங்களை உண்பித்தார் என்பதை அவர்கள் பரம்பரையாக நினைவு கொண்டார்கள். இன்றும் நாங்கள் அதை நினைவு கூறுகின்றோம். அந்த பாலைவனத்திலே, அதாவது அப்பம் வாங்க முடியாமல் உணவு, இந்த ரெஸ்டாரண்ட் ஒன்றும் இல்லாத, உணவகங்கள் இல்லாத ஒரு இடத்திலே நீண்ட நேரமாக போதித்துக் கொண்டு இருந்த இயேசு அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் மீது இறங்குகின்றார். அங்கு இருந்தது 5 அப்பமும், அதாவது சின்ன சின்ன அப்பமும் 2 மீனும். இது ஒரு சிறுவனுடைய உணவு. ஒரு சிறுவன் உண்ணுகின்ற உணவை எடுத்து 5000க்கு மேற்பட்ட மக்களை உண்பித்தார் என்று நற்செய்தி சொல்லுகிறார். 5000க்கு மேற்பட்ட ஆண்கள் மட்டும் 5000 என்றால் மிச்சாக்கள் அவ்வளவு பேரும் வயிறார உண்டு 12 கூடைகளிலே சேர்த்தார்கள். அதாவது பாலைவனத்திலே அவர்களுக்கு உணவு அளிக்கின்றார் கடவுள். மனிதர்களுடைய ஆற்றல் அல்ல. இவர்கள் பேருக்கும் எங்களுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு எங்களுக்கு பணம் இல்லை, போதாது. இந்த 5 அப்பமும் 2 மீனும் இந்த ஒரு சிறுவனுக்குத்தான் போதும். அப்படிப்பட்ட ஒரு இல்லாமையிலே கடவுள் வளமுள்ள ஒரு சூழலை ஏற்படுத்தி எல்லோரையும் திருப்திப்படுத்துகின்றார். உணவு அளிப்பவர் கடவுள்.
அதனால் இயேசு போதிக்கின்ற பொழுது, நீங்கள் எதை உண்பது எதை உடுப்பது என்று கவலைப்பட வேண்டாம், விண்ணகத்தில் உள்ள உங்களுடைய தந்தைக்கு தெரியும், அவர் அறிவார், அவரால் இயலும், அவர் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார், அக்கறை கொண்டுள்ளார், உங்களை உண்பிப்பார் என்று நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லுகின்றார். உணவு என்பது வெறுமனே எங்களுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று மட்டுமல்ல, எங்களுடைய தேவைகள் பல. இந்த தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்யக்கூடிய ஒருவர் கடவுள் மட்டும். நாங்கள் எல்லோரும் உழைக்கின்றோம். வெளிநாடுகளில் எல்லாம் ஓரளவு வேலை வாய்ப்பு இருந்தாலும் ஓடி ஓடி உழைத்தால் தான் அங்கு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பராமரிக்க முடியும், வீடு வாசலோடு வாகனத்தோடு வாழ முடியும். வசதியாக வாழ்வதற்கு அவர்கள் பல மணித்தியாலங்களாக உழைக்க வேண்டும், இரவு பகலாக உழைக்கின்றனர். எங்களுடைய நாட்டிலும் உழைக்கின்றோம். அந்த ஊதியம் எங்களுடைய 8 நாள் வரவு, 10 நாள் செலவு. எங்களுடைய செலவுக்கு போதாது என்று நாங்கள் ஏங்குகின்றோம், கவலைப்படுகின்றோம், அங்கலாய்க்கின்றோம். என்ன செய்வது என்று தெரியாமல் கவலைப்படுகின்றோம். எங்களுடைய உள்ளத்திலே அது எங்களை வாட்டுகின்றது. என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய இந்த உதவியை அல்லது இந்த கடமையை என்னால் செய்ய முடியாமல் இருக்கின்றேனே என்று ஏங்குகின்ற பல பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கடவுள் அனுதின உணவை எங்களுக்கு தர வேண்டும் என்று நீங்கள் செபியுங்கள், மன்றாடுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, எங்களுடைய உழைப்பு ஒரு குறிப்பிட்ட தேவையை நிறைவு செய்யலாம். அப்படியே ஒரு ஆசிரியர், குருவானவர் இளம் வயதிலே சொல்லிக் கொடுத்த ஒரு மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், உன்னுடைய வியர்வை 1%, கடவுளுடைய ஆசீர் 99%. நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய உழைப்பினாலே, கெட்டினத்தனத்தினாலே சில வேளைகளை நாங்கள் உழைக்கலாம், பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம். நாங்கள் பணக்காரர்களாக வருவதற்கு நாங்கள் பலர் யோசிக்கலாம், எப்படி நான் இந்த பணக்காரனாக வந்திருக்கிறேன்? சொத்துக்களை கொண்ட என்னுடைய பெற்றோர்களா, அல்லது நான் குறுக்கு வழிகளிலே ஏமாற்றி உழைத்து இந்த முதலீட்டை செய்து கொண்டேனா, அல்லது நான் படிப்படியாக வளர்ந்து ஒரு செல்வந்தனாக வந்திருக்கின்றேனா என்று சிந்திக்கலாம். நாளை உழைப்பு தவிர்க்க முடியாது, அது எங்களுடைய கடமை. கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் என்றால் அவர் உழைத்தார். அதனால் தான் 6 நாள் உழைத்து 1 நாள் அவர் ஓய்ந்திருந்தார் என்று வேத நூல் கூறுகின்றது. ஓய்ந்திருப்பது 1 நாள், 6 நாள் நாங்கள் உழைக்க வேண்டும். ஆனால் எவ்வளவு தூரம் உழைத்தாலும் அது எங்களுடைய அந்த கண்ணீரும் அந்த வியர்வையும் 1%, 99% கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஏனென்றால் எங்களுடைய இந்த உணவினால் மட்டும் மனிதன் உயிர் வாழ்வதில்லை. என்னுடைய வயிற்று பசி ஆறினாலும் என்னுடைய உள்ளம் அது நிறைவு பெற வேண்டும், திருப்தி அடைய வேண்டும் என்றால் கடவுளுடைய ஆசீர் எங்களுக்கு அனுதின உணவாக கொடுக்கப்பட வேண்டும். எங்களுடைய கிறிஸ்தவ நம்பிக்கை. ஆண்டவர் இயேசு சொல்லி தந்திருக்கின்றார், நாங்கள் கடவுளை நம்ப வேண்டும், அவருடைய ஆசீரிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். எப்பொழுது அந்த ஆசீர் எங்கள் மீது பொழியப்பட வேண்டும் என்றால் நாங்கள் இறை வேண்டுதல் செய்ய வேண்டும், மன்றாட வேண்டும். மன்றாடுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் திறந்து மன்றாட வேண்டும். கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மன்றாட வேண்டும். அவருடைய அரசினுடைய அந்த மதிப்பீடுகளை நான் வாழ்ந்து என்னுடைய உள்ளத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று மன்றாட வேண்டும். அதனாலே குறுக்கு வழிகளை நாடி என்னுடைய வயிற்று பசியை ஆற்றி என்னுடைய உள்ளத்தினுடைய அமைதியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அனுதின உணவை இன்று எங்களுக்கு தார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் மன்றாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த கடவுளுடைய ஆசீர் எனக்கு காலையிலிருந்து மாலைகிறார், மாலையிலிருந்து காலைகிறாக கடவுள் என் மீது ஆசி பொழியட்டும். என் மீது மட்டுமல்ல,
எங்களை ஆசீர்வதிக்கட்டும். என்னோடு உடன்பிறப்பாக இருக்கின்ற, இன்னும் பசித்தோராக இருக்கின்ற, பல்வேறு தேவைகளோடு இருக்கின்ற, என்னிலும் பார்க்க துன்பங்களை சுமந்து செல்லுகின்ற, சிலுவைகளை சுமந்து செல்லுகின்ற மனிதர்களோடு நாங்கள் எங்கள் எல்லோரையும் இறைவன் உண்பிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். உங்கள் அனைவருக்கும் கடவுளுடைய ஆசி எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.